எப்போவாச்சும் நீங்க ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்க உணரும்போது, ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஆன்மீக தாக்குதல்னா என்ன? அதுக்கும் தனிமைக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத பத்தி தான். சரி, இந்த ஆபத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? வேதம் நமக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்குது. இந்த சக்தி வாய்ந்த வசனம் நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு ஆன்மீக எதிரி இருக்கான்ங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுதான் நம்மளோட முழு புரிதலுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. நாம போராடுறது மனுஷங்களோட இல்ல, நம்மளோட உண்மையான எதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக சக்தி. அவன் ஒரு திருடனை போல நம்ம கிட்ட இருந்து சந்தோஷத்தை திருடவும், நம்ம நம்பிக்கைய கொல்லவும், நம்ம வாழ்க்கைய அழிக்கவும் வர்றான். இது வெறும் கெட்ட நேரம் இல்லனா துரதிர்ஷ்டம்னு நாம நினைச்சுக்கலாம். ஆனா வேதம் வேற மாதிரி சொல்லுது. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல. நமக்கு எதிரா செயல்படுற ஒரு உண்மையான சக்தி. அப்போ இந்த சக்தி நம்மள எப்படி தாக்குது? இந்த எதிரி எப்படி தாக்குறான்? அவனோட தந்திரம் என்ன? அவன் நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பலவீனத்தை பயன்படுத்துறான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தனிமை. அவனோட தந்திரம் ரொம்ப சிம்பிள். நம்மள தனிமைப்படுத்துறது. யோசிச்சு பாருங்க, ஒரு மந்தையில இருந்து பிரிஞ்சு போன ஆடு ஓநாய்க்கு எவ்வளவு சுலபமான இரையாகிடும். அதே மாதிரி தான் நாம நம்ம சமூகத்தில இருந்து பிரிக்கப்படும்போது ஆன்மீக தாக்குதலுக்கு ரொம்ப ஈஸியா ஆளாகிடுறோம். காணாம போன ஆட்ட பத்தின ஓமை இத ரொம்ப அழகா விளக்குது. மேய்ப்பன் 99 ஆடுகளையும் பாதுகாப்பா விட்டுட்டு வழி தவறி போன அந்த ஒத்த ஆட்டை தேடி அலையிறான். ஏன்? ஏன்னா அந்த தனி ஆடுதான் இப்ப மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இது தனிமையில இருக்கிறவங்க மேல தேவனுக்கு இருக்கிற அன்பையும் அக்கறையும் காட்டுது. தனிமையோட ஆபத்துங்கிறது இது புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. மனுஷனை படைச்சப்பவே தேவன் ஆதாமோட தனிமையை பார்த்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு சொன்னார். நாம ஏன் ஒரு சமூகமா வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, தனிமை ஏற்படும்போது அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். வேதம் நமக்கு சில நிஜ கதைகள் மூலமா எச்சரிக்கை கொடுக்குது. வாங்க அத பார்த்து நாம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு கத்துக்கலாம். யூதாஸோட கதைய பாருங்க. அவன் இயேசுவோடவும் மத்த சீடர்களோடவும் இருந்த வரைக்கும் பாதுகாப்பா இருந்தான். ஆனா அவன் அந்த சமூகத்தை விட்டு வெளியே போன அந்த நொடியில அவன் தனியாயிட்டான். அந்த இருளான தனிமையில தான் சாத்தான் அவனை தாக்கி வீழ்த்தினான். இதோட விளைவு ஒரு பேரழிவு. இது சமூகத்தை விட்டு பிரியறதோட ஆபத்தை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஓமையே ஒரு ஆச்சரியமான உண்மையை கத்துக் கொடுக்குது. நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை தூக்கி போடுறது மட்டும் பத்தாது, அந்த இடத்த நாம நல்ல விஷயங்களால நிரப்பணும். இல்லனா அந்த பழைய பழக்கம் இன்னும் மோசமான ஒரு ரூபத்துல திரும்பி வரலாம். சமூகமும் விசுவாசமும் தான் அந்த இடத்த நிரப்பக்கூடிய சிறந்த விஷயங்கள். தனிமை ஒரு பெரிய ஆபத்துங்கிறது உண்மைதான். ஆனா இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. வேதம் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீர்வை கொடுக்குது. அதுதான் சமூகம், அதாவது ஐக்கியம். நாம ஒன்னா இருக்கும்போது நாம ரொம்ப பலமா இருக்கோம். இந்த 2 சூழ்நிலைகளையும் கற்பனை பண்ணி பாருங்க. தனியா இருக்கும்போது நம்ம பயத்தோட நம்பிக்கை இழந்து கீழே விழுறோம். ஆனா யாராவது நம்ம கைய பிடிக்கும்போது நமக்கு ஒரு தைரியமும் புது நம்பிக்கையும் பிறக்குது இல்லையா? இதுதான் சமூகத்தோட சக்தி. ஒற்றுமைங்கிறது வெறும் பாதுகாப்பு கவசம் மட்டும் இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நாம தனித்தனியா இருந்தா சுலபமா உடையிற குச்சிகள் தான். ஆனா ஒன்னா சேரும்போது நம்மளால உடைக்க முடியாத ஒரு கட்டா மாறுறோம். நம்ம எதிரிய ஜெயிக்கிற அளவுக்கு நாம பலசாலிகளா மாறிடுறோம். நாம சமூகமா இருக்கிறது எவ்ளோ முக்கியம்னு பார்த்தோம். ஆனா நம்மள பிரிக்க முயற்சி பண்ற சக்திகளை பத்தியும் நாம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இறுதி எச்சரிக்கைய கவனமா கேளுங்க. நம்மள சமூகத்துல இருந்து பிரிக்க 3 வழிகள் இருக்கு. நம்மள வழி விலகச் செய்யற தப்பான ஆட்கள், நம்மள வெளியே போக தூண்டுற கோபம் மாதிரியான உணர்வுகள், அப்புறம் நம்ம விசுவாசத்தை உளரச் செய்யற ஆன்மீக வறட்சி. இந்த 3 ஆபத்துகளையும் நம்ம அடையாளம் கண்டு அதிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். ஒருபோதும் தனியா இருக்காதீங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம்ம பாதுகாப்பு, நம்ம பலம், நம்ம வெற்றி எல்லாமே நம்ம சமூகத்துல தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய ஒற்றுமைக்கு, உங்க சமூகத்தோட உறவுக்கு எது மிகப்பெரிய சவாலா இருக்கு? இத பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க சமூகத்தோட உறவை பலப்படுத்த இன்னைக்கே ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. நன்றி.